இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் அன்புக்குரிய தம்பி கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த அற்புதமான வெற்றி கூட்டணியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி 40க்கு 40 என்ற அளவில் தமிழகத்தில் வெற்றியை ஈட்டுகின்ற விதத்தில், அதிலும் தென்கோடியான கன்னியாகுமரியிலிருந்து இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக ஒரு எழுச்சியாக செல்லும் என்ற அளவில் இன்றைக்கு ஒரு நல்ல வேட்பாளரை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியை ஏற்படுத்தி தந்த எங்களுடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கும், அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், ராகுல் காந்தி அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து எங்களுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு எல்லா கட்சியினுடைய தோழர்களும் இங்கு வருகை தந்து நம்முடைய வேட்பாளரை இன்முகத்தோடு வரவேற்று இருக்கின்றார்கள். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இந்த கூட்டணியின் வெற்றி என்பது கடுகளவும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தருகின்ற விதத்தில் இந்த தேர்தல் அமையும். அதற்காக ஏற்கனவே நாங்கள் வியூகம் அமைத்து பல்வேறு கட்ட பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அதற்கு முழுமையான ஆதரவை தருவதாக கூறியிருக்கின்றார்கள். இன்றைக்கு பாஜக ஊழலுக்கு மேல் ஊழல் என்கின்ற விதத்தில் அவருடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது. சென்ற 2 தேர்தல்களிலும் அவர்கள் கூறியது ஊழலற்ற ஆட்சியை தருவோம் என்று. ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இப்போதுதான் தெரிகிறது அவர்கள் ஊழலை தவிர வேறு எதையும் மக்களுக்கு தரவில்லை என்பது இப்போதுதான் தெரிகிறது. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் எடுத்தால் நமக்கு பரிதாபமாக வேதனையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறார். 2 மாதங்களில் 2 முதல்வர்களை தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இன்றைக்கு சிறையில் வைத்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சி ஒரு பிரதான எதிர்க்கட்சி, அந்த கட்சியினுடைய வங்கி கணக்குகளை முடக்கி தேர்தலை முடக்க முடியுமா என்று எண்ணியிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போதே தெரிகிறது அவருடைய பக்கம் பலமாக இல்லை என்று. அவர் பக்கம் பலமாக இருந்தால் இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளை, அதிகார துஷ்பிரயோகத்தை ஏன் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற கேள்வி இன்றைக்கு வெகுவாக எழுந்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை சாமானிய மக்கள் இவருடைய போலி மதவாதத்தையும் தேசியவாதத்தையும் அல்லது ஊழல் ஒழிப்பு போன்ற அலங்கார வார்த்தைகளையும் மக்கள் நம்ப போவதில்லை. இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸினுடைய விலை உயர்வு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர்கள் கல்விக்கு எந்த உதவியும் செய்யாதது, அதுபோன்று பல பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது, சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு போன்றவற்றை கட்டுப்படுத்த தவறியது. நாட்டில் 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன் என்று சொன்னார்கள். நான் இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களை பார்த்தே கேட்கின்றேன். ஆண்டுக்கு 2 கோடி என்று சொன்னால் 10 ஆண்டுகளில் 20 கோடி. 20 கோடி என்பது நம்முடைய மக்கள் தொகையில் 7ல் 1 பங்கு. அப்போ இந்த கூட்டத்தில் நம்ம 70 பேர் நிற்கணும்னா அல்லது 700 பேர் நிற்கணும்னா 7ல் 1 பங்குன்னா 100 பேருக்கு வேலை கிடச்சிருக்கணும். அப்படி யாருக்காவது மோடி அரசு வேலை தந்துட்டு நீங்கள் சொல்ல முடியுமா? இது எல்லாமே இந்த ஏமாற்று பகட்டு வித்தை. எனவே கடைசியாக அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த மதம் என்கின்ற ஆயுதமும் இந்த மண்ணில் எந்த சூழ்நிலையும் விடுபடாது. ஏனென்றால் மதவாதத்தையும் ஜாதிவாதத்தையும் தகர்த்து உடைத்து எறிந்த ஐயா வைகுண்டர் வாழ்ந்த பூமி இந்த பூமி. எனவே இந்த முறை ஒரு மிகப்பெரிய வெற்றியை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இந்த அணிக்கு தர இருக்கின்றார்கள். அந்த வெற்றி இங்கிருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரை செல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அந்த அளவில் இந்த கூட்டணி இன்றைக்கு வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறது. நாளை தினம் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கன்னியாகுமரி அறிவிச்சிடும். எல்லாம் நல்லா நம்புவோம்.